என்னிடத்துல வீழ்ச்சி வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, நான் அதில் உண்மையாக கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யணும்? ஆமாம், யோபு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்மையாய் காத்து கொண்டார். கர்த்தருடைய இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் சிலுவையின் முன்பதாக நிற்கிறோம், சிலுவை நிழலுக்குள்ளே இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கு இந்த உலகத்தில் சோதனை வருவது சாதாரணமான விஷயம். ஆனால் அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. சோதனையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அந்த சோதனை நீங்கள் சகிக்க, அது ஆண்டருக்குள்ளாக உங்களோட அது ஆண்டருடைய கிருபையினால், பலத்தினால் அதை நீங்கள் மாற்ற, உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை வச்சு என்ன செய்யணும்? அதோடு கூட என்ன செய்யணும்? சகித்து நிற்கணும். அல்லேலூயா. சோதனை தாக்கின உடனே ஐயோ அம்மா என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே படுத்துடக்கூடாது. உடனே அதில் ஜெயம் எடுக்கிறதுக்கு என்ன வழி, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆமென். என்னிடத்துல ஒரு சோதனை தாக்கும் பொழுது, இப்போ 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, மோசையோட வாழ்க்கை. ஆனால் அடுத்த 40 வருஷம் அப்படியே என்ன செய்கிறார்? ஒரே நாளில் மாதிரி கீழே இறங்குறார், வனாந்தரத்துக்கு நேராக போகிறார். அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனால் என்ன செய்யலை? அவனுடைய தீய பழக்கங்கள் என்ன செய்யலை? வளரலை. ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். நான் உண்டு தான், வேலை உண்டு, நேர்மையானது உண்மையானது மட்டும் என்ன செய்கிறாரு? செய்து கொண்டே வருகிறார். அவர் 40வது வருஷம் முடியும் போது கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னையோடு கூட இருப்பேன், உன் நாவோடு கூட இருப்பேன் சொன்ன உடனே தன்னை தாழ்த்துறார். இதுவே எகிப்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தா, ஒரு சோதனையை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த தாழ்மை என்ன செய்யுது? வருது. அந்த சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பக்குவம் என்ன செய்யுது? வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய ஆவிக்குரிய பலத்தை சோதிக்கிறது. ஆண்டவருடைய சில சோதனை அனுபவிக்கும் போது, அந்த சோதனையை நான் சகிக்கும் பொழுது, நான் அதில் ஆவிக்குரிய பலத்தை என்னை நானே நிதானித்து கொள்ள முடியும். நான் ஆவிக்குரிய பலத்தில் வளரும்படியாக அந்த சோதனை எனக்கு வருகிறது. நான் அதில் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீழ்ச்சியை அவர் எழுச்சியாய் மாற்ற போதுமானவர். ஆமென்.